ஹாய், இந்த வீடியோவில் சேரீயோடைய ஓரம் எப்படி அடிக்கலான்னு பார்க்கலாமா? நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம பண்ணுற சின்ன சின்ன வேலைகள்லாம் சேர்ந்து தான் நம்மளுடைய ட்ரெஸ்ஸோடைய ஃபைனல் லுக்கை டிசைட் பண்ண போகுது. ஸோ இந்த ஓரம் அடிக்கிறது கூட எப்படி ப்ராப்பராக பண்ண போகிறோன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுடைய சேரீயோடைய எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பியோர் காட்டன் சேரீயாக இருந்தால் நம்ம கொஞ்சம் ஈஸியாகவே ஓரம் அடிச்சிடலாம். அதை இப்படி ரெண்டாக மடித்து ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸிங்க. ஆனால் கிரேப் மெட்டீரியலில் தான் அடிக்கிறது தான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். அது கொஞ்சம் நம்ம கட் பண்ணாலுமே கொஞ்சம் கிராஸாக தான் இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்காது. எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் இந்த காட்டன் சேரீயில் ஓரம் அடித்தது. இந்த கிரேப் மெட்டீரியல் சொன்னேன் இல்லையா, கிரேப் மெட்டீரியலுடைய சேரீயோட கிளாத் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். வளைன்னு வலிக்கிட்டே போகும். இதை நம்ம ரொம்பவே பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி அதை ஃபோல்டு பண்ணி நம்ம இழுத்தெல்லாம் அடிக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் இது பண்ணிவிட்டு லூஸ் விட்டு தான் அடிக்கணும் இந்த மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும். அப்படி அடித்தா தான் நம்மளுக்கு அதோடய எண்ட் பாயிண்ட் கரெக்டாக ஈவனாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் இழுத்த மாதிரி வரும். இப்படி ஃபோல்டு பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே தள்ளி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணாமல் லூஸும் பண்ணாமல் கரெக்டாக அந்த கிளாத்தை வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சுட்டே வந்தோன்னா நம்மளுடைய ஃபைனல் ஜாயிண்ட் அந்த கார்னர் கரெக்டாக நம்மளுக்கு மேட்ச் ஆகும். தைச்சி முடிச்சுட்டு ப்ராப்பராக நம்ம ட்ரிம் பண்ணி தான் நம்ம கஸ்டமர்கிட்ட நம்ம கொடுக்கணும். ஓகே, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை